ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை மசால் பூரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் பூரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு 4 ஸ்பூன் மைதா. கால் ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவோட டைட்டாக பிணையணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பிணைஞ்சிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சமையல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றலாம். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணையும் போது மாவு பிணையும்போது டைட்டாகவே பிணைங்க, ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது. ஏன்னா மாவு பிணையிறதுல தான் இருக்குது மசால் பூரிக்கான அந்த பூரி. இப்போ நம்ம மாவை நல்லா டைட்டாக பிணைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம ஈரத்துணியை மாவு மேலே போட்டு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். உணராமல் இருக்கிறதுக்காக ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுருங்க. பூரிக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டோம். அடுத்து நம்ம பட்டாணி மசாலுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதை மட்டும் நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டாணி மசால் செய்கிறதுக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 1 பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பட்டாணி வேக வச்சது. நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்தது. அப்படியே தண்ணியோடையே இருக்கட்டும். நல்ல தண்ணியே வேக போட்டு எடுத்துக்கோங்க. இது வேக போடும்போது உப்பும் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வைங்க. உப்பு அரை உப்பு போட்டாலே போதும். அப்புறம் இதிலேருந்து வேக வச்சதுலேருந்து எடுத்த பட்டாணியை கொஞ்சம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம், அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குது. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், 2 துண்டு சின்ன துண்டாக பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு பொரிஞ்சதும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை உள்ளே சேர்க்க போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாதி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இதையும் அந்த பச்சை வாசனை போகிறவரும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா இப்போ கொதி வரணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. மசால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டாணி போட்டு இதோட கொதிக்கும் போது உங்களுக்கு நல்லா கெட்டியாயிரும் குழம்பு. அதுக்கு தான் இந்த பட்டாணியை அரைச்சி சேர்க்குறது.
இதோட இன்னும் ஒரு கொதி வரட்டும். நமக்கு குழம்பு கெட்டியாயிரும். நல்லா அந்த பட்டாணி கட்டி கட்டியாக இருக்குமா, அதை வந்து நல்லா இது பண்ணி விடுங்க கரண்டியை வச்சு. பாருங்கள், இந்த பட்டாணியெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணி விட்டாச்சு. கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாயிட்டே வருது. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பட்டாணி மசால் ரெடி. இப்போ நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை பொடியாக தூவி பொடியாக நறுக்கி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், பட்டாணி மசால் ரெடி. வாங்க இப்போ பூரியை போட்டு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊறின மாவை மறுபடியும் அழுத்தம் கொடுத்து ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சிட்டு தான் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும். இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவை தேய்ச்சாச்சு. ரொம்பையும் திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவை நம்ம பூரி ஷேப் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணம் இந்த மாதிரி ஷார்ப்பானது, இல்லைன்னா வாட்டர் பாட்டில் மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்டு இது பண்ணிக்கோங்க. நம்ம மாவை வாட்டர் பாட்டில் அந்த மூடியை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எல்லா மாவையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம் பூரியை. எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், நம்ம பொரிச்ச பூரியை இப்போ எடுத்துட்டோம். இது இப்போ போடும்போது சவுண்டு கேட்கணும், அதுதான். இப்போ நம்ம பூரியெல்லாம் உடச்சி போட்டுட்டோம். இப்போ இந்த பட்டாணி மசாலாவை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.